கண்களை மூடுவோம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் ஆயத்தமாய் அமருவோம். இன்றைக்கு என்ன வார்த்தைகள் அப்பா எங்களுக்கு கொடுக்கிறீர்களோ அதன் பிரகாரம் கேட்டு நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும்பா. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என்னேசு ராஜா சோத்திரம், என்னேசு ராஜா சோத்திரம், சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஐயா சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. நீங்க பேசுங்க ஆவியானவரே. எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, இந்த சமூகத்தில் நிற்கிறேன். இந்த கடைசி காலத்திலே நடக்க போகிற சம்பவங்களை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுங்க அப்பா. யூடியூப் மூலமாய் கேட்கிற ஜனங்கள் இந்த வார்த்தைகளுக்கு நடுங்கட்டும். கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் வரட்டும். தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளட்டும். உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எடுத்துக்கொள்ளுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். வேதமும் ரகசியமும் என்ற தலைப்பிலே ஏற்கனவே அநேக வார்த்தைகள் கொடுத்திருக்கிறேன். வாய்ஸ் ஆஃப் ட்ரம்பட் காஸ்பல் சர்ச் என்று போட்டாலுமே யூடியூபில் வரும். என் அன்பு பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் எப்போது நடக்கப் போகிறது என்றால் 4வது அதிகாரத்திலிருந்து 21வது அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் இயேசு சபையை எடுத்துக்கொண்ட பிறகுதான் நடக்கப் போகிற சம்பவங்கள் இதில் நடக்கப் போகிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், 4வது அதிகாரம் 1வது வசனம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் வரை கடைசி வசனம் வரையிலும் எப்போது நடக்கப் போகிறது என்றால், எக்காலம் தொனிக்கும் போது இயேசு வந்து அவர் மலர்ந்த முகத்தை காண்பிக்கும் போது மரித்த கிறிஸ்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு சபையாரை எடுத்துக்கொள்வார். அது எடுத்துக்கொண்ட பிறகுதான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும். ஏற்கனவே ஆண்டவர் இயேசு சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற காரியத்தை பார்த்தோம். அதில் 2வது இடத்திலிருந்து ஆட்டுக்குட்டியானவர் இறங்கி வந்து நியாயம் தீர்க்கக்கூடிய புஸ்தகம் தேவனுடைய கரத்திலிருந்து வாங்கினார். அது வரைக்கும் யாரு வாங்க போகிறார்கள் என்று தெரியாமல் அறியாமல் 1000 தூதர்களும் மிகாவேல், காபிரியேல்
அதாவது பூமியை குலுக்கக்கூடிய தூதரும் வானத்தை அசைக்கக்கூடிய தூதரும் 4 திசைகள் பெருங்காற்றை பிடிக்கிற தூதர்களும் யோவானும் அங்கே காணப்பட்டார்கள். இந்த புஸ்தகத்தை தேவனுடைய கரத்திலிருந்து யார் வாங்குவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் போது ஒருவரும் வரவில்லை. யோவான் அழுகிறார். அதிலிருந்து ஒரு தேவ தூதர் எழுந்து, யோவானே நீ அழ வேண்டாம் என்று சொல்லும்போது, சிங்காசனத்தில் இருந்து 2வது நபராய் வந்த, அதாவது திருத்துவ தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், அந்த 2வது இடத்திலிருந்து ஆட்டுக்குட்டியானவர் இறங்கி வந்து நிற்கும்போது அநேக தூதர்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி புதிய பாடலை பாடினார்கள். ஒரு ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. உலகத்தை நியாயம் தீர்க்கப் போகிற அந்த புஸ்தகத்தை, முத்திரை உடைக்கப் போகிற அந்த 7 முத்திரை புஸ்தகத்தை வாங்கினார். அது 6 முத்திரைகளை உடைக்கப்பட்ட சம்பவங்களை குறித்து நாம் பார்த்தோம். 7வது முத்திரை உடைக்கும் போது அதில் இருந்து 7 எக்காலங்கள் வருகிறதை நாம் பார்த்தோம். 7 எக்காலங்களிலே 4 எக்காலம் ஊதினதை நாம் பார்த்தோம். அது 8வது அதிகாரத்திலே காணப்படுகிறது. ஒரு எக்காலம் ஊதும் போது இரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் வந்தது, கொட்டப்பட்டது. மரங்களில் 1/3 பங்கு வெந்து போயிற்று, பசும் புல்லெல்லாம் எரிந்து போயிற்று. முதல் எக்காலத்தை ஊதும்போது. 2வது எக்காலத்தை ஊதும்போது, என் அன்பு பிள்ளைகளே, அக்கினியால் எரிகிற ஒரு பெரிய மலை போன்ற ஒரு கல் சமுத்திரத்திலே போடப்பட்டது. 1/3 பங்கு சமுத்திரத்தில் இருக்கிறதெல்லாம் சேதமடைந்தது. 3வது எக்காலம் ஊதும் போது, என் அன்பு பிள்ளைகளே, ஒரு பெரிய நட்சத்திரம் தீவெட்டி போல் எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் மேல் விழுந்தது, தண்ணீரெல்லாம் கசப்பாயிற்று. 4ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். சந்திரன் சூரியன் இருளடைந்து போய்விட்டது. இப்படியாய் இன்னும் 3 எக்காலங்கள் ஊதப் போகிற சம்பவங்களை குறித்து இன்றைக்கு 5வது எக்காலம் ஊதப் போகிற சம்பவத்தை குறித்து பார்க்க போகிறோம். ஆனால் இந்த 4 எக்காலம் ஊதின பிறகு நடந்த சம்பவங்கள், மனிதர்கள் என்ன ஆனார்கள் என்றும், 1/3 பங்கு எல்லாம் சேதம் அடைந்த காட்சியை நாம் பார்த்தோம். இது எப்போது நடக்கப் போகிறது என்றால் மீண்டுமாய் சொல்லுகிறேன், யோவான் கண்ட தரிசனத்திலே ஆண்டவர் இயேசு என்றைக்கு மேகத்தின் மேல் வந்து சபையாரை எடுத்து கொள்ளப் போகிறாரோ, அதற்கப்புறம் 7 வருட உபத்திரவ காலத்திலே தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும். அதற்கு முன்பாக யாராவது இது முன்னதாகவே நடந்து விட்டதே, இது உபத்திர காலம் என்று சொன்னால் நம்பாதீங்க. அது கள்ள உபதேசங்களாய் மாறிவிடும். அது கள்ள உபதேசம்தான். இந்த 4 எக்காலம் ஊதி முடித்துட்ட பிறகு இன்னும் 3 எக்காலங்கள் இருக்கிறது. அதில் சொல்லப்படுகிறது 13வது வசனம், 8வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்படுகிறது கடைசியிலே, இன்னும் 3 எக்காலம் ஊதப்பட போகிறது. ஐயோ 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 என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தைகளை கேட்கும்போதே எவ்வளவு ஒரு பயங்கரமாய் இருக்கிறது என்று பாருங்க. என் அன்பு பிள்ளைகளே, இந்த பயங்கரமான சம்பவங்கள் இந்த பூமியில் நடக்கப் போகிறது என்றால், நீங்கள் எப்படியாவது தப்பி தவறியாவது
தெய்வத்துடைய பாதங்களை கட்டி பிடித்தாவது ஒன்று மரித்தால் அவருடைய சமூகத்துக்கு செல்லணும். அல்லது உயிரோடு இருக்கும்போது அவர் வரைகளே எப்படியாவது எடுத்து கொள்ளப்பட வேண்டும். அதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும். ஒருவேளை கைவிடப்பட்டு விட்டால் இந்த சம்பவத்தில் மாட்டுவோம். அந்த நடக்கப் போகிற சம்பவங்களை பார்ப்போம். எவ்வளவு ஒரு கொடுமையாக இருக்க போகிறது. மனிதன் பிறக்கவே கூடாது அந்த சம்பவங்களை அனுபவிக்க. ஒரு ஆமென் சொல்லுமா? அவ்வளவு ஒரு பயங்கரமாக இருக்கும். ஆமென். கைவிடப்பட்டவன்லாம் அந்த நாளிலே பரிதவிப்பான். பின்மாற்றம் அடைந்திருக்கிற கிறிஸ்தவன் இன்றைக்கு இயேசு வருவார் வருவார் வருவார், அவர் வரும் தாமதம் ஆகிறது, நாம் பாவத்தை செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிற சில கிறிஸ்தவன் பின்மாற்றம் அடைந்திருக்கிறான் அல்லவா? அவனால் கைவிடப்படும் போதுதான் இப்படிப்பட்ட உபத்திரத்திலே அவன் பார்ப்பான். ஐயோயோ என்று கலங்கி 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 அந்த காட்சிகளை பார்ப்பான். ஆமீன் சொல்லமா? ஹல்லேலூயா. மீண்டுமாய் சொல்லுகிறேன், செபிங்க, வேதத்தை வாசிங்க, கர்த்தருக்கு பயந்து நடங்குங்க. ஒன்று மரித்தால் தேவராஜ்யத்துக்கு செல்லலாம். ஆமேன். நமக்கு மரணம் இல்லை, சரீரம் பிரகாரம் மரணம். அல்லது உயிரோடு இருந்து அவருடைய வருகைகளை எடுத்தால் கண்டிப்பாய் எடுத்து கொள்ளப்பட வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிக்கலாம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை. நன்றாக கவனிக்கணும், சிந்தனைகள் எங்கே போக வேண்டாம். 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்போது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நன்றாக கவனிக்க வேண்டும். வானத்திலிருந்து பூமி மேல் விழுந்த ஒரு நட்சத்திரம். இன்றைக்கு என் அன்பு பிள்ளைகளே, சாத்தான் பூமி மேல் அவன் நடந்து சில காரியங்களை செய்கிறவனாய் இல்லை. எல்லாமே பூமிக்கு மேல் இருந்துதான் அவன் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறான். இங்க சொல்லப்படுகிறது, வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன் என்று. இது யார் என்றால், என் அன்பு பிள்ளைகளே, சாத்தான். லத்தீன் பாஷையிலே சொல்லப்படுகிற என்னதென்றால் லூசிபர். அந்த லூசிபர் தான் பூமி மேலே அவன் கால் எடுத்து வைக்காத முன்னே இவன் இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை மனிதர்களுக்கு செய்கிறான் என்றால், அவன் பூமியில விழுந்தானா என்ன பண்ணுவான் என்று பாருங்க. ஆமீன் சொல்லமாம். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, அந்த நட்சத்திரத்தை சொல்லவில்லை. இதே 8வது அதிகாரத்திலே அந்த 3வது எக்காலம் ஊதும் போது அங்கிருந்து ஒரு வானத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு கற்கள் ஒழுகிறது. இது கற்களும் இல்லை, லூசிபர் சாத்தான் அங்கே இருந்து தள்ளப்படுகிறான். ஒரு ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன வசனத்திலே பார்த்தால் 14வது அதிகாரத்திலே இவனை குறித்து சொல்லப்படுகிறது. எசேக்கியா 28வது அதிகாரத்திலே பார்த்தார், இந்த லூசிபரை பற்றி தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த லூசிபருக்கு தான் நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது.
அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 6வது அதிகாரத்தில் எழுதப்படுகிறார் என்றால் வானமண்டல பொல்லாத ஆவிகள் என்று எழுதுகிறார். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. ஆனால் இங்கே வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் பூமி மேல் தள்ளப்படுகிற காரியத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்றால் இது நட்சத்திரங்கள் அல்ல, லூசிபர் என்கிற சாத்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுல இருக்கிற சில ரகசியங்கள் தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருந்து பலர் ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளை மைண்டுக்குள்ள எடுத்துக்கொண்டுதான் இன்றைக்கு தேவ சமூகத்தில் இருக்கிறேன். அந்த ஆராய்ச்சி பண்ணுகிற காரியங்களை என் அன்பு பிள்ளைகளே, என்ன சொல்லப்படுகிறது? இந்த லூசிபருக்கு ஆகிய சாத்தான் பூமி மேலே தள்ளப்பட்ட பிறகு அவன் பாதம் இந்த பூமியில பட்ட பிறகு என்ன சம்பவங்கள் நடக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. பாதாள குழி என்று சொல்லப்பட்டால் மரித்த ஆவிகள் இருக்கப்பட்ட அந்த பாதாளம் கிடையாது. ஏதோ ஒன்று பயங்கரமான சம்பவங்கள் பூமியின் அடியிலே நடக்கிற காரியங்களை குறித்து தான் அந்த பாதாளின் திறவுகோல் அவனுடைய கரத்தில் கொடுக்கப்படுகிறது என்று இந்த 5ஆம் எக்காலம் ஊதும் போது சாத்தானை அவர் அங்கே இருந்து தள்ளினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. மீண்டுமாய் சொல்லுகிறேன், மரித்த ஆவிகள் பாதாளத்தின் அந்த காரியத்தை சொல்லவில்லை. ஏதோ இந்த பூமியிலே நடக்க போகிற பயங்கரமான சம்பவங்கள், அதாவது பூமியின் பாதாளத்தில் இருக்கிற காரியங்களை காண்பிக்க பொருட்டாக அவன் கரத்திலே ஒரு திறவுகோல் கொடுக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அது என்ன சம்பவங்கள் என்று 2வது வசனத்திலே பார்க்கலாம். அவன் பாதாள குழியை திறந்தான். பெரும் சூளையின் புகையை போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. அந்த பாதாளின் கதவு திறவுகோலினால் திறக்கும் போது பயங்கரமான சூளையை போல எரிகிற அந்த காட்சி வெளியே வரும்போது சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டான். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. இதை சிலர் தவறாக போதிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். பாதாளம் என்றால் செத்த ஆவிகள் தானே இருக்கும் என்று நினைத்து கொண்டு, ஆனால் இங்கே எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் பெரும் சூளையின் புகையை போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது, இருளடைந்து போய்விட்டது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, வாசிக்கலாம் 3வது வசனம். அந்த புகையிலிருந்து வெட்டி கிளைகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அப்படியே நில்லுங்க. அந்த புகையிலிருந்து வெட்டி கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. பரலோகத்திலே அவர் கண்ட தரிசனம் யோவான். பாதாளத்தின் குழியிலிருந்து
புகை எழும்பிற்று, அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் எழும்பிற்று. என் அன்பு பிள்ளைகளே, இந்த வெட்டுக்கிளிகள் என்னத்தை குறிக்கிறார்? அவர் எப்படி தரிசனம் கண்டார்? யோவான் அந்த தரிசனத்தை கண்டு அவர் எழுதினார். அவர் எப்படி எழுதினார் என்றால், அவருக்கு கொடுக்கப்பட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த தரிசனத்தின் வார்த்தைகள். என் அன்பு பிள்ளைகளே, அவர் வெட்டுக்கிளியாக என்று எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த 5ஆம் எக்காலம் ஊதுகிற இந்த ஊதும்போது சாத்தான் வானத்திலிருந்து தள்ளப்பட்டவனாய், அவனுக்கு பாதாளின் திறவுகோலை கொடுக்கப்பட்டவனாய், அவன் திறக்கும் போது பெருசூளை போல புகை எழும்பிற்று. எழும்பும்போது அதிலிருந்து வெட்டுக்கிளிகள் எழும்பிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஒரு காரியத்தை கேட்டேன். 1991 வருஷத்துல ஈராக்கு குவைத்தை அடித்து, இந்த குவைத் தேசம் அப்பாவி தேசமாம், நல்ல எண்ணெய் இருக்கிற தேசம், அவன் ஆக்கிரமித்து கொண்டானாம் ஈராக். இதை பார்த்து அமெரிக்கா, அந்த நாளிலே ஜார்ஜ் புஷ் அவர்கள் ஆண்டு கொண்டிருந்தாராம், இந்த ஈராக்கை அடிக்கும்படியாய் அவர் பலவிதமான கோணத்திலே பிளான் பண்ணாராம். அவர் பிளான் பண்ணும்போது இந்த ஈராக்கை அடிக்கணும், இந்த ஈராக்கை பிடிக்க வேண்டும் என்று. இப்போ எந்த தேசத்தை பிடிச்சா? அமெரிக்கா ஈராக்கை ஈராக்கை அடிக்கும். ஈரான் இப்போ இருக்குது. ஈரான் அடிக்கும் போது எப்படி என்றால், பாதாளத்திலே அடுக்கி வைக்கப்பட்ட வினோதமான ஏரோப்ளேன்கள், வினோதமான ஹெலிகாப்டர்கள். ராமன் சொல்லமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வினோதமான ஏரோப்ளேன்களும் வினோதமான ஹெலிகாப்டர்களும் பூமியின் அடியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த ஹெலிகாப்டர், அந்த பிளைன் பறக்கும்போது ஜனங்கள்லாம் ஆச்சரியத்தோடு கூட பார்த்தார்களாம். இந்த நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட ஹெலிகாப்டரை பார்க்கவில்லையே என்று ஆச்சரியத்தோடு கூட பார்த்தார்களாம். காரணம், அமெரிக்கா 91வது வருஷத்துல, 1991வது வருஷத்துல ஈராக்கோடு சண்டை போடும்படியாய் வினோதமான ஏரோப்ளேன்களை கொண்டு வந்து நிறுத்தினாராம். இந்த யோவான் கண்ட தரிசனம் என்னவென்றால், வெட்டுக்கிளிகள் என்று சொல்லப்படுகிறது. என் அன்பு பிள்ளைகளே, யோவான் அவருடைய பார்வைக்கும் அவருடைய சிந்தனைக்கும் அவர் கண்ட அந்த தரிசனம் வெட்டுக்கிளி என்று சொன்னால், இந்த நடக்க போகிற வரப்போகிற காலத்திலே நடக்க போகிற சம்பவங்கள் என்னவென்றால், இந்த வெட்டுக்கிளிகள் ஏரோப்ளேன்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லமாம். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமி உள்ள தேள்களின் வல்லமைக்கு ஒப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. என் அன்பு பிள்ளைகளே, வெட்டுக்கிளி ஒரு சாதாரண ஒரு பூச்சி. அந்த வெட்டுக்கிளி கடிக்காது. நன்றாக கவனிக்கும். அந்த வெட்டுக்கிளி கடிக்காது. அந்த வெட்டுக்கிளியை பார்த்து பெண்கள் பயந்து ஓடுவார்கள். ஆனால் தேளை பார்த்து பயப்பட மாட்டார்கள். சில பேர் வெட்டுக்கிளியை பார்த்து பயந்து ஓடுகிறவர்கள். ஆனால் யோவான் கண்ட தரிசனம் வெட்டுக்கிளி அல்ல,
பல வினோதமான ஏரோப்ளேன்கள் அவர் கண்ட காட்சியை அந்த நாளில அவர் எழுதிவிட்டார். அந்த நாளில அவர் ஏரோப்ளேனை பார்த்ததே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் இந்த சத்தியத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது இது வெட்டுக்கிளி அல்ல, உலகத்தை நாச பண்ணக்கூடிய கடைசி காலத்திலே இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன் வந்து சபையார் எடுத்துக்கொண்ட பிறகு இப்படிப்பட்ட பயங்கரமான சம்பவங்கள் சாத்தான் செய்வான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஆமீன் சொல்லமாம். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதுவும் என்ன சொல்லப்படுகிறது? பூமி உள்ள தேள்களின் வல்லமைக்கு ஒப்பான வல்லமை கொடுக்கப்பட்டதாம். நான்காவது வசனத்தை வாசி. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தாங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. ஒரு ஆமீன் சொல்லலாம். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பூமியின் செடி மரம் கொடி புள்ளி எதுவுமே சேதப்படுத்தவில்லை. தேவனுடைய நாமம் நெற்றில் இல்லாதவர்கள் அந்த அண்டி கிறிஸ்துவின் காலத்திலே நன்றாக கவனிக்கணும். 3-6 குத்தும் போது நீங்க எங்க என்ன சிந்திச்சாலும் அந்த நாளிலே அவன் ஆளுகை செய்கிற அவனுக்கு தெரியும். நீங்க என்ன பேசினாலும் சரி, ஏனென்றால் அந்த சிப்பி உங்களுக்குள் நெற்றிலேயாவது கையிலேயாவது இருக்கும். குத்தப்பட்டவர்கள் நீங்க என்ன பேசினாலும் சரி, என்ன சிந்தித்தாலும் சரி, அந்த நாட்களிலே ஆளுகை செய்கிறவனுக்கு அது நன்றாக தெரியும். ஒருவனும் தப்புவிக்க முடியாது, ஒருவனும் ஓட முடியாது, ஒருவனும் சொந்தமாய் வாங்கி சாப்பிட முடியாது. அது இருந்தால்தான் எல்லாமே செய்ய முடியும். ஒரு ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதில் சொல்லப்படுகிற வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது என்றால், என் அன்பு பிள்ளைகளே, அந்த பயங்கரமான சம்பவங்கள் நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து தான் இங்கே எழுதியிருக்கிறார். ஆமென். மனிதனுக்கு ஜீவன் போகாது. அந்த 4வது வசனம் என்ன சொல்லப்படுகிறது? பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டியும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தாங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. 5வது வசனம், மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவு கொடாமல் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனையை போல் இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இவர் கண்ட தரிசனம் என்னவென்றால், வெட்டுக்கிளி என்று கண்டார் அல்லவா? அது ஏரோப்ளேன். அந்த ஏரோப்ளேனுக்குள்ளே வினோதமான குண்டுகள், மனிதனை சாகடிக்க குண்டு அல்ல, உயிர் போக குண்டு அல்ல. கெமிக்கலுக்கு இங்கிலீஷ்ல என்ன? டெஸ்டர் பாம். ரசாயனம் உள்ள அந்த பாமை போட்டாலுமே மனிதனுக்கு ஜீவன் போகாது. மனிதனுடைய சரீரத்திலே அது படும்போது தேள் கொட்டினால் எப்படி வேதனை இருக்குமோ அதை காட்டிலும் பயங்கரமான அந்த சரீரத்தில் வேதனை உண்டாகுமாம்.
மூச்சு விட முடியாது, திணற கொண்டு கூட இருக்கும். என் அன்பு பிள்ளைகளே, மனிதன் எப்படி இந்த பூமியிலே வாழ முடியும் என்று பாருங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, அதுதான் ஆண்டவர் முன்னதாகவே உங்களுக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு கூட இப்படிப்பட்ட சம்பவங்கள் அகப்படாதபடி, இப்படிப்பட்ட நடக்கப் போகிற சம்பவங்கள் 5 மாதம் அளவும் ஜீவன் போகாது, கொலை செய்யப்பட மாட்டாது. என்ன சொல்லப்படுது 5வது வசனத்தில்? 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனை போல இருக்கும். அல்லேலூயா. தேள் யாருக்குன்னா கொட்டியிருக்கா? கொடுமையா இருக்கு அந்த வேதனை. அந்த விஷ ரத்தத்தில் பரவாதா, நரம்புகளில் தான் பாதிக்கப்படுமா. இந்த நரம்புகளில் பாதிக்கப்பட்டால் அதனுடைய வேதனை கொடுமையாக இருக்குமா. கொடுமைன்னா கொடுமை. அதை காட்டிலும் இந்த ரசையான குண்டுகள், கெமிக்கலான குண்டுகள் பூமியில வீசும்போது சாத்தான் மனிதர்கள் மேல் பட்டு அரிப்பு, வேதனை, மாரடைப்பு போல வரும். மூச்சு திணறக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அப்படியாய் அந்த நாளிலே யோவான் தரிசனத்தை கண்டார். ஆமென் சொல்லுங்க. 5 மாதம் அளவும் மனிதனை வேதனைப்படுத்தக்கூடிய காலங்கள் வருகிறது. ஆமென். வாழ முடியாது. எவ்வளவு பயங்கரமா இருக்கும் பாருங்க. ஜீவன் போகாது, ஜீவன் போகாது. அந்த வேதனையை அனுபவிக்க வேண்டும். தேவனுடைய நாமம் தரிக்கப்படாத அந்த இடத்துல யூதர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு எந்த சேதமும் வராது. காரணம், என் அன்பு பிள்ளைகளே, அது தேவனுடைய தீர்மானம். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது எத்தனை வாதைகள் வந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரலையே. சங்கார தூதன் வந்தான். எகிப்தில் இருக்கிற எல்லா தலைச்சன் பிள்ளைகளும் அடைக்கப்பட்டு செத்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை சேதப்படுத்தவில்லையே. ஆனால் இந்த இடத்துல யூதர்கள் காணப்படும் போது யூதர்களுக்கு எந்த ஒரு சேதமும் வராது. ஆமென் சொல்லுங்க. அவர்கள் தேவனுடைய நாமத்தை அவர்கள் தரித்தவர்களாய் இருக்கிறபடினால், காரணம் யூதர்கள் அந்த இடத்துல இருக்கிறார்கள் என்றால் சபை உலகம் முழுவதும் சபை எடுத்துக்கொள்ளப்படும். யூதர் இஸ்ரவேலரை மாத்திரம் அந்த நாளில் எடுக்கப்பட மாட்டார்கள் யூதர்களை. காரணம் என்ன என்றால், 3ஆம் தேவாலயத்தை கட்டும்படியாய் அந்த இடத்திலே அந்த ஆட்சி, அண்டிகிறிஸ்து ஆட்சி நடக்கும்போது லூசிபர் ஆவி இறங்கி அந்த நாட்களிலே கிரியை செய்யும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஆபத்து நேரிடாது. கர்த்தர் பாதுகாப்பார். காரணம், இஸ்ரவேலுடைய நெற்றிகளிலே தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். மற்ற ஜனங்கள் தேவனுடைய நாமம் இல்லாததுனாலே இப்படிப்பட்ட வேதனைகளை அனுபவித்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். 6வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சாவோ அவர்களுக்கு விலகி ஓடி போகும். ஒரு ஆமென் சொல்ல. சாவு வராது. விஷங்குச்சாலும் சாவு வராது. மேலே ஏறி செத்து போகலாம் என்று நினைத்தாலும் அந்த வேதனை தாங்க முடியாது. இப்படிப்பட்ட குண்டுகள் உயிர் போகாது. அந்த நாட்கள் வருது. இது எந்த அரசாங்கத்துக்கு தெரியும்? இந்திய அரசாங்கத்துக்கு தெரியுமா? உலகத்திலே 242 தேசங்கள் இருக்கிறது. 242 தேசங்களுடைய அரசாங்கங்களுக்கு தெரியுமா? விஞ்ஞானிகளுக்கு தெரியுமா?
தெரியாது. ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்பாக கண்ட தரிசனத்தை யோவான் இப்படியாய் வேத ரகசியமும் ஆராய்ச்சியும் பண்ணபடியாய் எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள். ஆமென், 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 அல்லேலூயா. அந்த நாட்களிலே இந்தியா அரசியல்வாதிக்காரர்கள் ஆண்டவர் வந்துட்டு போயிட்டு வாழ்ந்து கொண்டு இருந்தாங்கன்னாக்கா இப்படிப்பட்ட சம்பவங்களை மாற்றுவாங்க. சாவை செத்து போகலாம் என்று நினைப்பார்கள், சாவு வராது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சாவு வராது. அவமானமாக இருக்க, ஜாக்கிரதையாக இருங்க. பயமுறுத்தத்துக்கு சொல்லல, சத்தியத்தை சொல்லுகிறேன். 7வது வசனத்தை வாசி. மடமடன் போயிடலாம். அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாய் இருந்தது. அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகளாய் இருந்தன. அவைகள் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போல இருந்தன. ஒரு ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. அந்த வெட்டுக்கிளி எப்படி இருந்ததால் நன்றாக கவனிக்கிறோம். ஒரு ஏர்போர்ட்டுக்கு போய் பாருங்க. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. ஒரு ஏரோப்ளைனை பாருங்க. அந்த ஏரோப்ளைனுக்கு எப்படி முகம் இருக்கிறது என்று பாருங்க. அதுக்கு அதாவது என்ன சொல்லப்படுகிறது, ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாயிருந்த அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம். ஒரு ஆமென் சொல்லுங்க. 2 பைலட் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் ஒரு தொப்பியை போட்டுக்கொண்டு அந்த கிரீடம் போல காட்சி அளிக்கிறது. அதுக்கப்புறம் மனுஷருடைய முகங்கள் போல் இருக்கிறது அல்லவா? அந்த ஏரோப்ளைனை பாருங்க. 2 கண்ணாடி இருக்கான், 2 கண்களுடையதாய். ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு முகம் இருக்கிறதோ அப்படியாய் அந்த ஏரோப்ளைன் காணப்படும். இப்படிதான் அந்த நாளிலே யோவான் கண்ட தரிசனத்தை எழுதினார். யோவான் கண்ட தரிசனம் வெட்டுக்கிளியை பார்த்துதான் கண்ட தரிசனத்தை தான் எழுதினார். ஆனால் அந்த வெட்டுக்கிளி எதற்கு ஆராய்ச்சியாளர்கள் சமர்ப்பிக்கிறார்கள் என்றால், இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்க ஏரோப்ளைனை அவர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். தலைகள் மேல் பொன்மயமான கிரீடமும் போன்றவைகளான இருந்தன. அவைகளின் முகங்கள் மனுஷர் முகங்களைப் போல் இருந்தன. ஹல்லேலூயா. 8வது வசனம். அவைகளுடைய கூந்தல் அப்படி நில்லுங்க. அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளின் கூந்தலை போல இருந்தது. நன்றாக கவனிக்கணும். வானத்திலே ஒரு ஜெட்டு பறக்கிறது என்று பறக்கும் போது அதை பாருங்க. ஜெட்டு பறக்கும் போது என்ன அது பின்னாடி வரா? புகை அப்படியே வலிச்சு கொண்டே, அது எவ்வளவு தூரம் போதோ அது புகை அப்படியே காண்பிக்க தெரியும். அந்த காட்சியை தான் ஸ்திரீயின் கூந்தலை போல காணப்பட்டார். யாரு? யோவான். அது ஸ்திரீயின் கூந்தல் அல்ல, அந்த ஏரோப்ளைன், அந்த ஜெட்டுடைய புகையைத்தான். அதாவது அந்த சண்டைகள் நடக்கும்போது, மனிதனை சேதப்படுத்தும் போது, அந்த பிளைட் வரும்போது அந்த புகை கூந்தலை போல காணப்படுகிறது என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லாமா? அடுத்தது 9வது வசனம். இரும்பு கவசங்களைப் போல மார்க்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. அப்படியே நில்லுங்க. அவர்களுடைய சிறகுகளின் இரைச்சல். இந்த ஏரோப்ளைன்ல கை இருக்குது பாருங்க, ரெக்க தானப்பா. சிறகுகள்னாலுமே ரெக்க.
ரெக்க. ஹல்லேலூயா. அங்கதான் இன்ஜினு இருக்கு பிளைனுக்கு. எப்படி இருக்குதா? சிறகுகளின் இரைச்சலை யுத்தத்திற்கு ஓடுகிற அநேக குதிரைகளின் போன்ற ரதங்களின் இரைச்சலுக்கு ஒப்பாயிருந்தன. அந்த சத்த ஏரோப்ளேன் போகும்போது அந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்டுக்கிறீங்க? நான் கேட்டுக்கிறேன். எங்க மீனம்பக்கத்துல இருந்து பயங்கரமாயிருக்கும். இதைதான் யோவான் கண்டார். வெட்டுக்கிளி அல்லங்க, தேசத்திலே மனிதர்களை சேதப்படுத்த 5 மாதம் வரைக்கும் வேதனைப்படுத்த கொடூரமான காரியங்கள் நடக்க சாத்தான் இந்த பூமியிலே தள்ளப்பட்டான். இவ்வளவு நாள் அவனுடைய பாதங்கள் பூமியில படவில்லை. இந்த 5வது எக்காலம் ஊதும்போது லூசிபர் சாத்தான் அவனுடைய பாதம் இந்த பூமியில பட்ட பிறகு இப்படிப்பட்ட பயங்கரமான சம்பவங்கள் நடக்கிறது என்று இந்த தரிசனத்தை யோவான் கண்டார். வெட்டுக்கிளி அவர் கண்டது. ஆனால் ஆராய்ச்சியாளர்களும் இந்த சத்தியத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது தேசத்திலே யுத்தங்கள் நடக்கப் போகிறது. இப்படிப்பட்ட பயங்கரமான ஏரோப்ளேன்கள், பயங்கரமான அதாவது அந்த கெமிக்கல் உள்ள குண்டுகள் இந்த பூமியிலே படப்போது மனிதன் வேதனைப்பட்டு 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 வேதனை தாங்க முடியாது. வலிகள், அரிப்பு, எரிச்சல்கள், மாரடைப்பு, மூச்சு கிட்டம், இப்படியாய் வேதனை, செத்து போகலாம் என்று நினைக்கும் போது அவனுக்கு சாவு வராது. இப்படியாய் அந்த எரிச்சல் கூந்தலை போல அந்த புகை போக போகிறது. அந்த சிறகுகளாலே சத்தம், பல குதிரைகளுக்கு ஒப்பாய் இருக்கிற அந்த சத்தம், இரைச்சல், அந்த கைகள், அந்த சிறகுகளிலிருந்து பயங்கரமான சத்தம் கேட்கப்பட போகிறது. அந்த நாட்கள் வருகிறது. அப்புறம் 10வது வசனம், அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களின் கொடுக்குகளையும் உடையவைகளாய் இருந்தன. 5 மாதம் அளவும் சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் இருந்தது. பாருங்க என்ன சொல்லப்படுகிறது? அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களின் கொடுக்குகளையும். பாருங்க, அந்த குண்டு போட நன்றாக கவனிக்கணும். பின்னால தான் அந்த குண்டு போடும். பின்னால தான் குண்டு போடும் லைனில். பாருங்கள், அந்த யுத்தத்துக்கு பார்க்கலாம். அம்பாட்டன் போட்டுன்னு போய்க்கினே இருப்பான். இந்த தேளுக்கு வாள் எங்கே இருக்கான்? சாரி, அந்த கொடுக்கு எங்கே இருக்கான்? ஃப்ரண்ட்டில் இல்லை, பின்னால் தான் இருக்கான். ஒரு ஆமீன் சொல்லமா? ஹல்லேலூயா. ஃப்ரண்ட்டில் கிடையாது தேளுக்கு, அந்த கொடுக்கு பேக்கில் தான். அதுபோல் இந்த ஏரோப்ளேன்களுக்கு என் அன்பு பிள்ளைகளே அந்த கொடுக்குகளை உடைவுகளாய் இருந்தன. அவைகளுக்கு 5 மாதம் அளவும் மனுஷரை சேதப்படுத்துக்கு அதிகாரம். பாருங்க, அந்த முன்னாடி பற்களை போல அந்த வாள்களையும் அந்த வாள்களில் கொடுக்குகளையும் உடைவுகளாய் இருந்தன. அந்த ஏரோப்ளேன் பற்களை போல அந்த வாள் தெரியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அந்த வாள்ல இருந்து தான் பயங்கரமான ரசையான குண்டுகள், உயிர் போகாது வேதனைப்படுத்தக்கூடிய குண்டுகள் இந்த பூமியிலே வரப்போகிறது. மனிதனை வேதனைப்படுத்த போகிறது. ஜாக்கிரதையாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். 11வது வசனத்தை முடிச்சிடலாம். அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு, பாதாளத்தின் தூதன், எபிரேய பாஷையிலே அபத்தோன் என்றும் கிரேக்க பாஷையிலே அப்போலி என்றும் அவனுக்கு பெயர். இவனுக்கு இது என்ன அர்த்தம் என்றால் உபத்திரவத்தின் தகப்பன் என்று அர்த்தம். ஆமே, உபத்திரவத்தின் தகப்பன் என்று அர்த்தம். ஒரு ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா. பாதாளத்தின் தூதன் எபிரேய பாஷையிலே அபத்தோன் என்றும் கிரேக் பாஷையிலே அப்போலி என்றும் அவனுக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன அர்த்தம் என்றால் உபத்திரத்தின் தகப்பன் என்ற அர்த்தம். யோவான் இப்படிப்பட்ட தரிசனத்தை கண்டார். வெட்டுக்கிளிக்கு சமமானதை ஏரோப்ளேனாக அதை எழுதியிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வெட்டுக்கிளி பார்க்கும்போதும் ஏரோப்ளேன் பார்க்கும்போதும்
சரியாய் காணப்படும். என் அன்பு பிள்ளைகளே, நாணமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. 5 எக்காலம், ஏற்கனவே 4 எக்காலத்தை பார்த்தோம். இன்றைக்கு 5 எக்காலத்தை பார்த்தோம். அடுத்த வாரம் 6வது எக்காலத்தை பார்ப்போம். கடைசி வாரத்திலே 7வது எக்காலத்தை பார்த்து இதை முடிப்போம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். கொடூரமான காலங்கள் வருகிறது. அந்த காலத்தில் தப்பித்து கொள்ள இயேசுவை உன் உள்ளத்தில் வைங்க. அவர் வருகையில் இருந்தால் கண்டிப்பாக எப்படியாவது மோதி தட்டிக்கிட்டியாவது ஒரு பாதங்களை பிடிச்சி போயிடணும். தப்பி தவறி கைவிடப்பட்டா இந்த காட்சியெல்லாம் பார்ப்போம். நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். நாணமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு நாள் சபை ஆராதனை விட்டுறாதீங்க. ஜெபிங்க, வேதத்தை வாசிங்க, ஆண்டவர் நாமத்தை துதித்து கொண்டு மகிமைப்படுத்தி கொண்டிருங்க. அப்போ தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். ஆண்டவர் நாமம் மகிமைப்படும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. யூடியூப் மூலமாக கேட்கிற ஜனங்களே, என் சபைக்கு பேசப்பட்ட இந்த வார்த்தை யூடியூப்பில் ஒருவேளை நீங்கள் பார்த்தால் கேட்டால் கர்த்தருக்கு எந்த அளவுக்கு பயப்பட வேண்டுமோ பயந்து உன் பின்மாற்றத்தெல்லாம் தூக்கி கடாசி விட்டு தெய்வத்திற்கு முன்பாக மனத்தாழ்மையோடு கூட இருக்கும்போது இந்த ஆபத்தான காரியத்தில் பங்கு பெற மாட்டாய். கிறிஸ்துவோடு கூட இருப்பாய். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.